So I want you to turn to Psalm 42. அதுல நீங்க ஒவ்வொரு வசனத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு வசனத்திலையும் there is a message that God has kept for his people. அவருடைய மக்களுக்காக இந்த செய்திகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ இந்த நீங்க பைபிள் இஃப் யூ ஆர் பைபிள் படிச்சு பைபிளை தெரிந்து கொள்ளணும் நீங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவரா இருந்தீங்கன்னா இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல இருந்து 41ஆம் சங்கீதம் வரைக்கும் இட்ஸ் ஒன் பார்ட் தட் இஸ் அபவுட் காட் அண்ட் ஹியூமன் பீயிங். அது அடுத்து 42ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டு த பீப்புள். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். ஸோ அபவுட் காட் அண்ட் த பீப்புள். ஆமென். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது இங்க வேதம் சொல்லும் ஹல்லேலூயா தாவீதின் சங்கீதம்னு சொல்லப்படும். தேங்க்யூ லார்ட். இதுல பாத்தீங்கன்னா தாவீதுடைய ஒரு he pours out his heart, தன் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்துல அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா so much confidence upon his God, தன்னுடைய தேவன் மேல அத்தனை நம்பிக்கையாக இருக்கிற நேரத்துல தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா when he wrote this song he was literally in a depressed ஒரு டிப்ரெஷனுக்குள்ள ஒரு டிப்ரெஸ்ட் அனுபவத்துல இருந்துதான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இதோடைய சரித்திரத்தை எழுதுனவங்க சொல்றாங்க நீங்க இட் வாஸ் when அப்சலோம் அவருடைய மகனால when he came அவருடைய மகன் தந்திரமாக தாவீதுடைய ராஜ்யத்தை பிடித்து கொண்டு when he wanted to kill and destroy David, அப்பொழுது தாவீதுக்கு அப்சலோமுக்கு தப்பி அவன் ஓடும்போது தப்பி அந்த வனாந்தரத்துல போகும்போது he cried or he lifted this song, இந்த பாட்டை இந்த சங்கீதத்தை பாடினான் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். இத பாத்தீங்கன்னா I want to ஒவ்வொரு வசனத்தையும் I want to talk it so much important. நம்ம 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். இங்கே அந்த தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை இட்ஸ் ஆல் அபவுட் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப். தன்னிடத்துல தானே பேசிக் கொள்ளுகிறதான், தன் மனசோடு அவன் பேசிக் கொள்ளுகிற காரியங்களை இந்த இடத்துல பார்க்கலாம். நாம கூட அநேக நேரத்துல நம்ம சில சூழ்நிலைகள் நம்முடைய எதிர்மறையாக நடக்கும்போது நம்முடைய கரங்களை செய்ய முடியாம when it slips away from our hands, நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள், அப்ப என்ன பண்ணுவாங்க, நமக்கு நாம பேசிக்கொள்றது கூட தெரியாம you will be talking to yourself. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். சப்போஸ் சிலர் ஏதோ ஒரு தாக்கம் வீட்டுல குடும்பத்துல உண்டாயிருக்கும், ஒரு பலவீனம் உண்டாயிருக்கும், இல்ல ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கும். ஆமென். நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு இவங்க சொல்றதுக்கோ உங்க மனசுல பேசுறதுக்கோ ஒண்ணும் இல்லாம இருக்கும். பட் yet you will be talking to your soul. சில நேரத்துல உங்களுக்குள்ள பேசுகிறது நம்ம அறியாமல் என்ன பண்ணுவோம், நம்ம வாய்களை திறந்து பேசி கொண்டு இருப்போம் without even having நம்ம சுத்தி மக்கள் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாம அந்த பாரம் அந்த வேதனை என்ன பண்ணா நாம பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலை ஏற்படும். எதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில நடக்குது. என்ன சொல்றாருங்க 5ஆம் வசனம், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இங்க தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் கலங்குகிறாரு, அவர் ரொம்ப he's just frustrated or டிப்ரெஷன்ல இருக்கிறாரு. அதே நேரத்துல தனக்கு தானே பேசிக் கொள்ளுகிறார். ஆமா, தன் ஆத்மா பார்த்து சொல்றா, ஏன் நீ கலங்குற, ஏன் நீ தேங்கி கொண்டு இருக்கிற, you have to hope on the Lord. அவர் தனக்கு தானே சொல்லு, தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் he will surely deliver. நான் என்ன பண்ணுவேன், அது நிமித்தம் அவரை நான் இன்னும் துதிப்பேன். ஏன் இந்த டிப்ரெஷன் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் டிப்ரெஷனை கூட ஏன் இப்படி அவர் இந்த 5ஆம் வசனத்துல மறுபடியும் இந்த 11ஆம் வசனத்துல ஏன் எழுதுகிறார் என்பதை இந்த 2ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். சில பேர் வந்து கேக்குறான், when he was alone, தன்னுடைய மகனுக்காக தப்பி வனாந்தரத்துக்கு ஓடும்போது தன்னுடைய தேசத்தை விட்டு போகும்போது ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் கூட இருந்தாரு, கூட தானே இருந்தாருன்னு சொன்னாங்க. why this happened? அவர் அங்க என்ன சொல்றாருங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்துல சொல்லுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. யோசித்து பாருங்க, யூ ஆர் பிலீவிங் இன் காட். நீங்க தேவனை மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி இருக்கிறீங்க. நீங்க நம்புகிறபடினால யூ ஆர்
நீங்க என்ன ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்க? எத்தனையோ பேர் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, they don't miss their family prayer. காலையிலயும் மாலையிலயும் அவங்க ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, இரவுல ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. so they keep praying. அப்படி ஜெபித்து தேவனையே சார்ந்து தேவனையே நம்பி அவர் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார் என்று காத்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு தீமையான காரியம் வாழ்க்கையில வரும்போது you have no answers. இப்ப எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, நமக்கு நீ உங்க அனுபவத்துல இருக்கலாம், எத்தனையோ பேர் கேட்டு இருக்கலாம், உங்களை பார்த்து கேட்டு இருக்கலாம், நீங்க இயேசுன்னு சொல்றீங்களே, ஏன் இந்த வேதனை வந்தது, ஏன் இந்த பாடு வந்தது, எதுக்கு இந்த கஷ்டமான காரியம் வந்தது என்ற கேள்விகள் வந்திருக்கும். ஆமென். மக்கள் கேட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பினாங்களே, எதுக்கு இது வந்தது, எப்படி வந்தது? சில நேரத்துல நம்ம பார்த்து நம்முடைய பாவங்களை ஏதோ நம்ம தான் பாவம் செஞ்சது போல நமக்கு குற்றம் சாட்டுகிற காரியம் கூட வரும். ஆமென். சில நேரத்துல நமக்கு புரியாத காரியங்கள், அப்போதான் அந்த நேரத்துல பல ஏளனத்துக்கு ஆளாகும் போது தாவீது கேட்கிறார், உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்துல கேட்கும் போது என்னாச்சுங்க, இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. So David himself had to question the Lord. Lord, இப்படி நடந்துருச்சு, நான் என்ன பண்றது ஆண்டவர், இப்படி என்ன கேள்வி கேட்கிறாங்க, நான் என்ன பதில் சொல்றது? சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வராத போது, அற்புதங்கள் நடக்காத போது, நம்முடைய சிறையிருப்பை மாறாத போது, நம்முடைய துக்கங்கள் மாறாது இருக்கும் போது, யூ ஹாவ் ஒரு நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. நான் எப்படி மத்தவங்களுக்கு போய் இயேசு நல்லவர்ன்னு சொல்றது, நான் போய் எப்படி இயேசுவால அற்புதம் செய்ய முடியும்னு சொல்றது, நான் போய் எப்படிங்க உங்களுக்கு விடுதலை உண்டாகும்னு சொல்றதுங்கிற கேள்வியோட தான் நாம இருப்போம். அதேதான் தாவீதுடைய வாழ்க்கையிலும், உன் தேவன் எங்கே என்று கேட்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில என்னங்க, he depended upon God. தன் சிறு வயது முதல் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கும் போது he depended upon God. He had a special place for God in his heart. தன்னுடைய இருதயத்துல தேவனுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருந்தான். தேவன் அவன் இருதயத்தை பார்த்து தான் என்ன பண்றாருங்க, அவன் தேவனை சார்ந்து இருக்கிறதை பார்த்தான் தாவீது. தேவன் சொல்லுவார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி இருதயத்துக்கு ஏற்றவன் சாமுவேல் வழியாய் சாட்சி கொடுத்த இங்க என்ன இருக்கு, தாவீதுக்கே இப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை. நீங்க இந்த சம்பவத்தை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா you will know the pain that David went through. ஹல்லேலூயா. அந்த வேதனை எத்தனாக்கா, ஒரு பக்கம் தன்னுடைய மகன் அப்சலோமானால ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறான், தன் உயிரையும் சில காத்து கொள்வதற்காக அவன் ஓடுகிறான். அதே நேரத்துல தனக்கு நெருங்கியவனாக இருந்தான் யாருங்க, அகித்தோப்போல். வேதம் சொல்லுகிறது, அகித்தோப்போல் எந்த ஆலோசனை சொன்னாலும் தேவ வாக்கு போல அகித்தோப்போலன் வாக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அகித்தோப்போல நம்பினான். இப்ப அகித்தோப்போல் என்ன பண்ணிட்டாங்க, அப்சலோமோட சேர்ந்துகிட்டான். யோவாப் அவன் என்ன பண்றான், he was the army commander. அவன் என்ன பண்றான், அவனும் அப்சலோமோட சேர்ந்து கொள்ளுகிறான். இப்ப தாவீது தனித்து விடப்படுகிறார். So nobody to give him the right counsel கொடுக்க முடியல. தன்னுடைய ஆர்மி கமாண்டர் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் பல விதத்துல போயிட்டாங்க. So now he had no chance. இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க, இந்த அங்கலாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த அங்கலாய்ப்புனால என்ன பண்றாங்க, தாவீது தேவனிடத்திலே கேட்கிறார், உன் தேவன் எங்க இருந்தா, என்ன பண்றது, I cried day and night. So somebody, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தேவ சமூகத்துல இரவும் பகலும் நீங்க கதறி கொண்டார்கள். You may be praying for a miracle. ஒரு அற்புதமும் நடக்காம இருக்கலாம், ஒரு நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம். To you, your soul would have become tired. Hallelujah. அந்த 4ஆம் வசனத்துல சொல்ல முன்னே அவன் சொல்றான், நான் தேவனுடைய பண்டிகை வருஷத்துல 3 மாதம் என்ன பண்ணணுங்க, தேவனுடைய பண்டிகை முன்னிட்டு எருசலேமுக்கு போகணும். அதான் இங்க சொல்றாரு, நான் தேவ ஆலயத்துக்கு போவேன். I used to go. நான் இப்ப எப்படி போகிறது, now I am wilderness. அவன் கலங்கி போயிட்டு கொண்டிருக்கும் போது
அவன் தனக்குத்தானே அந்த வனாந்திரத்துல உட்கார்ந்து பேசிக் கொள்ளுகிறாங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? டுடே யூ ஹேவ் டு டாக் டு யோர்செல்ஃப். உங்க ஆத்மாவோட நீங்க தான் பேசணும். உங்க மனசு, இட்ஸ் மீன் உங்க மனசோட நீங்க தான் சொல்லணும். உங்க மனசு சோர்ந்து போயிருக்கிறதா? உங்க ஆத்மா தடுமாறி கொண்டு இருக்கிறதா? அடுத்து முடிவு எப்படி எடுக்கணும்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? பிலீவ் தட். இங்க தாவீது என்ன கத்து கொடுக்கிறாருங்க நமக்கு? வாட் காட் இஸ் டீச்சிங். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தியங்குகிறாய்? There is a turmoil going inside of you. உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் பயங்கரமா நடந்து கொண்டிருக்கிறதா? You have find no answers. அதுக்கு பதில் கிடைக்காம இன்னும் குழப்பத்தின் மேல குழம்பி கொண்டிருக்கிறீங்களா? இங்க God gives an answer. தாவீது ஒரு வசனத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்னங்க? நீ ஆத்துமாவை நீ கலங்கி தீயங்கி கொண்டிருக்கிறாயா? Do one thing. தேவனை நோக்கி அமர்ந்துரு. Turn towards God. தேவன் பக்கமா திரும்பு. தேவனை நோக்கி அமர்ந்துரு. So you have to tell to yourself. இது ரொம்ப முக்கியமான காரியங்க நம்முடைய வாழ்க்கையில. Everybody நம்முடைய everybody will have a time to go through loneliness. தனிமை நேரத்துல கடந்து போக வேண்டி வரும். போராட்டத்தின் நேரத்துல கடந்து போய் வரும். வியாதி, பல தரப்பட்ட காரியங்கள்ல அந்த நேரத்துல you have to travel alone. Nobody will be there. எல்லாரும் கூட இருந்தாலும் ஒருத்தருடைய காரியமும் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வராது, நம்பிக்கை கொண்டு வராது, வெளிச்சத்தை கொண்டு வராது. பட் இங்க தாவீது என்ன சொல்றாருங்க? டோன்ட் லுக் டு அதர்ஸ். மற்றவர்களை நோக்காதே. ஏன்னா தாவீது என்ன பண்ணாங்க? அகித்த போல நம்பி இருந்தான். அகித்த போல கை விரிச்சாச்சு. இப்ப யாருகிட்ட போவேன் ஆலோசனைக்கு? அவ்வளவு க்ளோஸா இருந்த அகித்த போல என்ன பண்றாங்க? அப்சலோமுக்கு ஐடியா கொடுக்கறான். தாவீதை எப்படி எப்படி போய் ஜெயிக்கணும், எப்படி தாவீதை ஓவர் கம் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. தாவீதோட இருந்தவன் இன்னைக்கு அப்சலோமோட சேர்ந்துட்டான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல you will be put alone. நீங்க தனிமையின் பாதையில கடந்து போக வேண்டி வரும். வேதனையின் பாதையில கடந்து போக வேண்டி வரும். Sometimes sickness may come and attack you like anything. Pain will come and attack you like anything. You will not be having answer. But அந்த நேரத்துல you have an answer from the word of God through the Holy Spirit. உங்களுக்கு என்ன இருக்குதுங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. இங்க ஆண்டவர் கர்த்தருடைய வாசல் சொல்லுங்க, தேவனை நோக்கி காத்திரு. Wait for God. எப்படி காத்திருக்கிறதுங்க? உங்க ஜெபத்தின் வழியாய், வேண்டுதல் மூல வழியாய் காத்திருங்க. Just pray and leave it to God. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல்ல. அந்த நம்பிக்கையோட when you believe that if God has Jesus அந்த வார்த்தையை சொல்லி இருந்தார்னா, it means it is to everyone. இந்த சத்தத்தை கேட்கிற you can go boldly to Jesus. அவர்கிட்ட உங்க பிரச்சனை, உங்க போராட்டத்தை, உங்க கஷ்டத்தை, உங்க கவலைகளை நீங்க சுமந்து கொண்டு போகலாம். You can tell Jesus. அவர்கிட்ட கொண்டு போய் அறிக்கை வைக்கணும். சங்கீதம் 55:22 சொல்லும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உன் காலை தள்ளாட விட்டார். He will take care of you. There is only one place for a Christian. If you are a Christian, if you are a believer in Christ Jesus, Jesus has everything for you. It has already been planned and designed. ஒரே ஒரு காரியம் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? Do you believe and come to him? அவரிடத்துல வருவீங்களா? அவரிடத்துல ஜெபிப்பீங்களா? அவரிடத்துல சரண்டர் ஆவீங்களா? எதான் சொல்ற? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தாவீதுடைய in spite of so many issues of life, தாவீது கொடுக்கிற நம்பிக்கை என்னங்க? I know, for I will yet praise him, my Savior and my God. Put your hope in God, for I will yet praise him, my Savior and my God. I know அவரை துதிப்பேன்.
Even I don't see results, yet I will praise him. எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலங்க, என் டாக்டர் ரிப்போர்ட் சேஞ்ச் ஆகலங்க, என்னுடைய காரியம் மாறலங்க, என் தேவைகள் சந்திக்கப்படலங்க, பட் ஐ ஸ்டில் வெயிட் அப்பான் காட். எப்படி காத்து இருக்கிறங்க? by praising God, by praying, by praising, by thanking God. எப்படிங்க? ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார். கர்த்தர் அவர் குறித்த நாளில அவர் ஒண்ணு கூட தடை பண்ணாம அத்தனை காரியத்தும் எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். Praise him, thank him, glorify him. இத திரும்ப 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 நான் செய்யும் போது till you receive your miracle. Hallelujah. கர்த்தர் நீங்க ஜெபி, one thing நல்லா தெரிஞ்சுக்கங்க, God already knows your issues of life. என்ன வரப்போகிறது, அது எங்க முடிய போகிறதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். பட் do you believe that God can do wonders in your life? உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அவரால் செய்ய முடியும் நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நீங்க ஒண்ணு செய்வீங்க, நீங்க எந்த இடரலும் இல்லாம நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அது எப்படி நீங்க ஜெபம் பண்றீங்க? நீங்க கதறீங்களா, அழுறீங்களா, எப்படி but just pray to God. எப்படி ஜெபம் பண்ணாங்க? knowing that God already knows your situation. உங்க சூழ்நிலைகள் அவருக்கு தெரியுங்கிற நம்பிக்கையோட நீங்க அவரிடத்துல ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை எழும்பும். தாவீது அதான் சொல்றாரு, நான் கர்த்தருக்கா என்ன பண்றேன், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு. Don't look to anyone. David is very specific. Don't look to anyone, look to God. உன் கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார், கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. He's already there with you. You are not alone in this situation. He's there. உனக்கு உதவி செய்ய, உனக்கு ஆதரவா இருக்க, உனக்கு நம்பிக்கை கொடுக்க உன் பட்சத்துல தான் இருக்கிறாரு. நீங்க மனுஷரையும் இந்த பிரச்சனைகளையும் பார்க்கும் போது you'll miss God. தாவீது தனக்குள்ள தேவனை நோக்கி அமர்ந்திரு. என்ன வருங்க? அவர் சமூகத்தை ரட்சிப்பது நிமித்தம் he will bring the healing, he will bring உங்களுக்கு வேண்டிய அவருடைய என்ன உங்களுக்காக வைத்திருக்கிறதை அவர் கொடுப்பாரு. so with faith தாவீது சொல்றார், I will still praise my God. Why art thou cast down, O my soul, and why art thou disquieted within me? Hope thou in God. Hope thou in God. உங்க நம்பிக்கை எல்லாம் ஒருத்தர் மேலதாங்க, அது நம்ம அன்பு ரட்சகர் மேலதான் இருக்குமானால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அவர் உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்களுக்குரியது உங்களை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்ய அவர் சோர்ந்து போக மாட்டாரு. உங்களுக்கு கொடுப்பதை அவர் இழுத்து வச்சு கொள்ள மாட்டாரு. பட் only thing is watching over you. நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல, தடுமாறுகிற நேரத்துல, will you call upon the Lord? Will you trust the Lord? Will you hope in the Lord? அந்த நம்பிக்கைக்கும் அந்த அவர் மேல உறுதியா இருக்கிறதுக்கு ஒண்ணு நம்ம செய்வோம். you will be continuously praising him in spite of all things. எல்லா காரியத்தின் நடுவுலையும் நீங்க அவரை துதிப்பீங்க. that proves you are God, you love God and God will love you back.